காரைக்கால் பொதுமக்களே, புரிந்தியற்ற சகோதரர்களே, இன்றைய தினம் இந்து முன்னணி சார்பிலே இந்துக்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமானது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெறவிருந்தது. தொடர் மழையின் காரணமாக இந்த நிகழ்ச்சியானது இன்றைய தினம் புதிய பஸ் நிலையத்திலே நடைபெறுகிறது. இந்துக்களுக்கு இன்றைய தினம் 2ஆம் தர குடிமக்களாக இந்த இந்திய திருநாட்டிலே வெள்ளைக்காரர்கள் போய் வெள்ளைக்காரின் ஆட்சியிலே இந்துக்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுகிறார்கள். கல்வியிலே, சமுதாய ரீதியாக, பொருளாதார ரீதியாக. அதற்காகவும் இன்றைய காரை மாவட்டத்தில் குறிப்பாக போலித்தனமான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு இடிக்க திட்டமிட்டுள்ளது. இதனை கண்டித்தோம். காவி பயங்கரவாதம் என்று பேசி தொடர்ந்து இந்துக்களை புண்படுத்தியும் சின்ன பையன் ராகுலை கண்டித்தோம். அதற்கு துணை போக தொடர்ந்து தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கின்ற மத்திய பிரதேசத்தில் திக்விஜய் சிங் போன்ற நாய்களை கண்டித்தோம். இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது. கலவரத்தை தூண்டாது, தாங்காது தாங்காது. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். கத்துக்குட்டி ராகுலே, இந்து மாணவர்களுக்கு ஆலயத்தை விட்டு வெளியேறு. மசூதி சொத்து முஸ்லீமிடம், சர்ச்சை சொத்து கிறிஸ்தவரிடம். அரசியலமா? வெட்கக்கேடு. இந்துக்கள் கோயிலத்தை விட்டு வெளியேறு வெளியேறு. இந்து சத்திரமா? அரசியல்வாதிகள் அண்டி பிழைக்கும் கூடாரமா? சிவன் சொத்து குலநாசம். கோயில் சொத்தை தின்றால் குடும்பமே நாசம். வெளியேறு வெளியேறு. கேமரா காமர்ஸை வெளியேறு. வெளியேறு வெளியேறு. பாரதேசர் கோயிலத்தை விட்டு வெளியேறு. வெளியேறு வெளியேறு. கேமரா காமர்ஸை வெளியேறு. அனைவரும் இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஏன் நீங்க 60 லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்துங்களேன், அப்படி உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு நாங்க 60 லட்சம் ரூபாய் தரோம், எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. இதுதான் எங்களுடைய வாதம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 2500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு 10 கொடுத்துட்டாங்க. தூங்கிட்டான், வீட்டுல வச்சுக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் இன்னும் இடம் கொடுத்த பாடு இல்லை. அந்த இடத்துல அந்த பத்திரம் கொடுத்தீங்கல்ல, அவனுக்கு ஒரு 4 பேருக்கு பிரிச்சு கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ங்கிறது பல கோடீஸ்வரர்களை கொண்ட ஒரு நிறுவனம். அப்படி இல்லாம உங்களுக்கு சொந்தமான இடம் சர்ணா சர்டிபிகேட் இருக்க, அதை கொடுங்களேன். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இது மாதிரி இந்த கோயில் சொத்தை கொள்ளையடிப்பதையே குறிக்கோளாகும். இந்த ஒரு கோயில் மட்டுமல்ல, களத்தர் கோயில், இந்த மாதிரி கோயிலுக்கு சொந்தமான இடத்தை இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்து வேலை மக்களுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை. களத்தூர்ல ஒரு 5 லட்சம் பேருக்கு கொடுத்தோம். அதுல பாத்தீங்கன்னா 480 பேருக்கு இதுக்கு முன்னாடி இடம் இருக்கு. ஏன் கொடுத்தாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க அந்த ஓட்டை இது பண்ணணும். இப்படி 4 எலெக்ஷனுக்கு 4 கோயில் இடத்தை பிரிச்சு கொடுத்து கடைசியில என்ன செஞ்சீங்க? 33 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கிற. அது இந்த எஸ் சாமிநாதன் போட்ட பிச்சைன்னு சொல்லணும். அவர் எத்தனையோ தடவை சொல்லிட்டாரு. இது மாதிரி அவர் செய்த ஊழல்களை, செய்து கொண்டிருக்கிற ஊழல்களை விழா வாரியாக எனக்கு பின்னாடி நிறைய பேர் பேச இருக்கிறார்கள். என்னை தலைமை தாங்கிய இந்த இந்து முன்னணி இயக்கத்துக்கு நன்றி தெரிவித்து உரையாடுகிறேன். நன்றி, வணக்கம்.
இந்துக்களுக்கு சம உரிமை காப்பாற்றப்பட்டு வழிநடத்திருக்கக்கூடிய நமது இந்துக்களின் பொறுப்பாளர்கள், இந்து சகோதரர்கள், இங்கு காரைக்காலில் இருக்கின்ற கோயில்பட்டு ஸ்ரீ பார்வதீஸ்வரர் கோயில் ஆக்கிரமிப்பு கேமராம் காமராஜர் சட்டத்தில் கட்டப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆங்கில பெயரில் இந்துக்களுக்கு சம உரிமை கோரி இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். என்ன கொடுமை பாருங்க, சம உரிமை கோரி இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம். அப்படி ஒரு இளமணி ஆர்ப்பாட்ட கூட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்னே சிறப்புரையாற்றிய காட்டுமாண்டி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இந்த பாரதம் சுதந்திரம் பெற்றுவிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கேடுகட்ட காலகட்டத்தில். இதற்கு காரணம் நம்மை எல்லாம் மழுங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தான். நாம் அனைவரும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அனைத்து கட்சிகளும் இருக்கிறார். ஆனால் அவர்கள் ஜமாத் என்று வரும்போது ஒன்று சேருவார்கள், அவர்களுக்காக போராட துணிவார்கள். இன்றைக்கு ஒரு மசூதியில் முன்னால் ஒரு அவமானகரமான ஏதாவது ஒரு சூழ்நிலை நடந்து விடுமா? கட்சியை பார்த்து ஒதுங்கி விடுவார்களா? அல்லது சர்ச்சைகள் நடக்கும் போது கிறிஸ்தவர்கள் ஒதுங்கி விடுவார்களா? ஆனால் ஒரு இந்து கோவிலை இப்போது கட்டம் கட்டி வாசித்தார்கள். 28 இந்து கோவில்கள் இடிக்கப்பட இருக்கின்றன என்று. எந்த ஹிந்துவாக பட்டை அடித்த ஹிந்து, பொட்டு வச்ச ஹிந்து போராடும் நினைக்கிறோமா? இந்த அவமானமான சூழ்நிலை எனக்கு தேவையா? கோவில் இருந்துச்சு, கோவில் மட்டும் முன்னாடி இருந்துச்சு. ஐயா அந்த கோவிலுக்கு போன ரோடு வேணும்னு கேட்டான், கொஞ்சம் ரோடு ஓட்டு கொடுத்தான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சரி ரோடு போவது பக்கத்துல குடிசை ஓட்டுக்கிறேன் 2 பேர் வந்தான். குடிசை போட்டா அவனும் குடியிருந்தான். அந்த ஏரியா பெருத்து போச்சு. பெருத்து போச்சுன்னு சொல்றாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுமாமா. அந்த மாதிரி கோவிலை வச்சு ரோடு வந்துச்சு, ரோட வச்சு அந்த வீடு வந்துச்சு. இன்னைக்கு அந்த கோவிலை கிழிக்க போற அந்த ரோட்டை வகைப்படுத்த போறாங்களா? அதுக்காக வேண்டி அங்க இருக்கக்கூடிய கோவிலை இடிக்கிறாங்களாமா. இது எந்த இடத்துல நியாயம், எந்த நாட்டில் நியாயம்? இதெல்லாம் கேட்க போனா, இந்து மொழிக்காரன் கேட்க போனா அதை தீவிரவாதி, அதை மதவாதி. இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டிருந்தாங்க. தீவிரவாதிகள் எப்படி இந்துக்களுக்காக வாழ வேண்டும், இந்துக்களுக்காக வாழாட வேண்டும், இந்துக்களுக்காக போராட வேண்டும் என்பதற்காக, இந்துக்கள் எங்கு முன்னிலையாக வாழ வேண்டும் என்பதற்காக, பாரத தேசத்தின் மனிதன் இந்துக்கள் என்று கூறிக்கொள்வதற்காக நாங்கள் தீவிரமாக இந்த எண்ணத்தை கடைபிடித்திருப்பதால் நாங்கள் தீவிரவாதிகள். குண்டு வைப்பவர்களை போன்ற நாங்கள் பயங்கரவாதிகள் கிடையாது, நாங்கள் தீவிரவாதிகள். புத்தாய கத்தோலிக்க நன்றி சேரியா அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா காந்தியை கடைசியா சொன்னாரு, ஒரு ஆசையை சொன்னாரு. அந்த ஆசையை இன்னைக்கு அந்த அன்னையோட மம்மியோட சன்னை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இந்த காங்கிரஸ் இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்டது ஆங்கிலேயனால். இதற்காக கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க வேண்டும். சுதந்திரம் உடனடியாக அவர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது. அவர்களை வஞ்சித்து இங்கு இருப்பவர்களும் சுரண்டு வரை அவர்களிடமிருந்து தாத்தா செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஆங்கிலேயனால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். அந்த காங்கிரஸ் இயக்கத்திற்கு போராடிவிட்டு சுதந்திரம் கேட்கும் போது அந்த காந்தியடிகள்
நாட்டிற்கு தேவையானது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது, ராமராஜ்யம் தான் தேவை. ராமராஜ்யம் தான் ஒரு பிறப்புரிமை. ஆகவே நமக்கு ராமராஜ்யம் தான் தேவை. ஆகவே காங்கிரஸை அழித்து விடுங்கள் என்று கூறினார். ஆனா அந்த காரியத்தை இன்னைக்கு சின்ன ராகுல் காந்தி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கா. அதனால மம்மி சோனியா போரும் என்று அடுத்து பார்த்தோமானால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நமது இந்து சகோதரர்களுக்கு 1வது 5வது இருக்கக்கூடிய சச்சார் கமிட்டியை